பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இது காலேஜ் மாஸ் செக்மெண்ட். இந்த காலேஜ் மாஸ் செக்மெண்ட்ல நாம் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சந்தித்து அவர்களிடம் உரையாடுகிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, வரக்கூடிய ஆட்சியாளர்களிடம் இளைய தலைமுறை எதிர்பார்ப்பது என்ன என்று நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டறிந்து அதனை அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு முக்கியமான நிகழ்வாக நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல பெருமை மிக்க நம்முடைய கலைமகள் கல்லூரிக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த கல்லூரியை பொறுத்தவரை இது ஒரு கல்லூரியாக மட்டுமில்லாமல் ஒரு பெரிய கல்வி குழுமமாக இருக்கின்றது. ஏராளமான மாணவர்கள் இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரிக்கென்று பல சிறப்புகள் இருப்பதாக பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அப்படி பெருமை மிக்க இந்த கல்லூரியில் நம்முடைய நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கின்றோம். கல்லூரியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களை அழைக்கின்றோம். கலைமகள் கல்வி குழுமம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர், அதாவது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் தாளாளர் நலச்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் NS குடியரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க வாழ்த்துறையா வழங்கணும்னு அன்புடன் கேட்டுக்கிறோம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மேலாளர் மற்றும் அந்த படக்குழுவினர் மற்றும் இந்த மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் அனைவருக்கும் அதற்கான எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு ஊடகம் என்ன செய்ய வேண்டும், இன்றைய தினம் ஊடகத்தினுடைய தேவை என்ன என்பது அனைவருக்கும் புரியும். அந்த ஊடகத்தினுடைய தாக்கம் என்ன என்பதும் நமக்கு புரியும். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே அந்த அறிமுக உரையில் உங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன, தேர்தல் களத்தில் இளைய வாக்காளர்களுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் முதல் தலைமுறையினர் 100% வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து மாவட்டத்தினுடைய மூலை முடுக்கு மாநிலம் முழுவதும் சென்று கல்லூரி மாணவர்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏன் ஏற்படுத்த வேண்டும். நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கேட்டாங்க பாருங்க, என்னென்னலாம் இருக்கலாம் உங்களுடைய ஐடியாவில். ஏன்னா அவர்கள் மந்திரிகளாகவோ முதல் மந்திரிகளாகவோ இருந்து அந்த திட்டத்தை தயாரிப்பதை விட அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக, அதை பல்வேறு தரப்பட்டவர்கள் பார்க்குறாங்க. அவங்க மாணவர்களுக்கான திட்டங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியும், இப்போ என்னென்ன திட்டங்கள் அரசு கொடுத்துட்டு இருக்குது, என்னென்னலாம் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து வெளியே வைக்கும்போது உங்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கருத்து நிச்சயமாக ஏதாவது ஒன்றாவது அது ஒரு பிரதிபலிக்கும் தேர்தலில் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கல்லூரியில் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நியூஸ் தமிழ் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கேட்கக்கூடிய கருத்தாழமிக்க கேள்விகளை உள்வாங்கி சிறப்பான முறையிலே உங்களோட கருத்துக்களை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தலில் நாம் அனைவரும் 100% வாக்களிப்பதோடு இல்லாமல் நம் பகுதியை சேர்ந்த மக்களையும் நமது இந்த ஜனநாயக உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஓட்டுரிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். வெயில் அடிக்குது, ஓட்டு போடல, சிம்பிள் ரீசன்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஓட்டு போடல, வேலைக்கு வெளியூர் போயிருக்கான், ஓட்டு போடல. அரசாங்கமே பொது விடுமுறை அளிக்குது. அரசாங்கம் பொது மேலை நாடுகளில் அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பகுதியில் தான் 60%, 70%, 80% நம்ம பகுதி போட்டுருக்கோம். இந்த வருடம் 100 விழுக்காடு இந்த ஓட்டு பதிவு ஏற்பட வேண்டும் என்றால் அது மாணவர்கள் அதிலிருந்து தொடங்கினாதான் அது சாத்தியம். நீங்க உங்க பகுதியில் இருக்கீங்க, இப்ப நம்மகிட்ட ஒரு 400-500 பிள்ளைங்க நிக்கிறீங்க, உங்க பகுதியில் உள்ளவங்களை நீங்க 100% போட வச்சாலே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.